விஜய்க்கு முதல் சவாலா திமுக வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா வந்து இருக்காங்க. மோடி மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கல் லீடர் கிட்ட இருந்து தமிழ்நாட்டோட ரைட்ஸை காப்பாற்ற முடியும்னு ஒரு கொஸ்டினை தூக்கி முன்னாடி வச்சா எந்த அளவுக்கு விஜய் வந்து ஸ்டாலின் முன்னாடி நிற்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. கெட்டதை எதிர்க்கிறோங்கிறது சரி, எந்த வழியில் எதிர்க்க போறீங்க? ஏதோ ஒரு பாதை இருக்குல்ல, யாரோட ஒரு பாதையில் பயணிக்கணும். இந்த பாதைகள்லாம் எனக்கு வேணாம்னா தனியான ஒரு பாதையை நீங்கள் அடையாளம் காண்பிக்கணும். 15% வாக்குகளில் விஜய் வாங்குறார் அப்படிங்கிற போது 2026 தேர்தல் முடிவே மாறும். ஆனால் இவர் 15% வாக்குகளை வாங்குறதுக்கு இந்த 2 ஆண்டு கால டியூரேஷன் போதுமானது இல்லைன்னு நான் நம்புறேன். விஜய்க்கு எந்த சாதி தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கேஷ்லெஸ்ன்ற பதமே வந்து நீங்க விஜய் காலி பண்ற மாதிரியான ஒரு டோன் கிடைக்குது. விஜய்க்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னா சாதிகள் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஓட்டு போடுவாங்க. தன்னுடைய முழு அரசியல் பலத்தை பரிசோதித்து பார்ப்பதாக இருந்தால் அவர் 2026 தேர்தலில் தனிச்சு போட்டிடுவார். அடிப்படையில் ஒரு நல்ல அரசியல் கட்சி அதான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கட்சியினுடைய துவக்கம் வேற அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சரியாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அது ஒரு மக்கள் நல கூட்டணியாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்சி அறிவிப்புக்கு பிறகான விஜயனுடைய படங்களுக்கு கட்சி சார்பற்ற ரசிகர்கள் வருவார்களா? ஆக்சுவலா அது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். தான் கட்சிக்கு எதிராக வரப்போறாரு, ஊழலை பத்தி பேசுறாரு, மதத்தை பத்தி பேசுறாருங்கும் போதே அந்தந்த கட்சிகள் அங்கங்க ஒதுங்குறது இயல்பு தானே. ஒதுங்கினா அப்போ எல்லாரும் ஒதுங்கி நிற்கும் போது நடுவில் ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க தான் ஒரிஜினலான விஜய் ஃபேன்ஸாக இருக்க முடியும். இந்த இயல்பு அது அந்த இது இருக்க தானே செய்யும். இனி இந்த புள்ளியிலிருந்து விஜய் என்ன பண்ணாலும் அரசியல் தான், எது பேசினாலும் அரசியல் தான், எல்லாராலையும் விமர்சிக்கப்படும். கூர்மையான விமர்சனங்களையும் விஜய் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அதை விஜய் தாங்கி அவர் எப்படி சீமான் பாஷையில் சொல்லணும்னா தம்பி கடினமாக உழைக்க வேண்டிய காலம். அரசியல் வந்து பாம்புகளும் ஏணிகளும் நிறைஞ்ச ஒரு பரமபதன்னு சீமான் சொன்னதே தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நியூஸ் ஆஃப் த வீக் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த வாரம் நியூஸ் ஆஃப் த வீக்கில் நம்ம என்ன விவாதிக்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விஜய் வந்து அவருடைய கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரில் அவருடைய அரசியல் பயணத்தை வந்து தொடங்கியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவரோட அறிக்கையில் ஒரு 3 பக்கத்துக்கு சில விஷயங்கள் தெளிவாகவும் சில விஷயங்கள் அறகுறையாகவும் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. அந்த அறிக்கையை நம்ம பார்க்கும்போது விஜய்க்கு வந்து நிறைய சவால்கள் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவரே நிறைய இடங்களில் தொட்டு காட்டுறாரு. உண்மையிலேயே விஜய்க்கு அரசியல் கட்சி ஆரம்பித்தா 2 ஆண்டுகள்லையும் சரி அல்லது தேர்தலுக்கு முன்னாடி அவர் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த அவர் ஸ்லாங்கில் சொல்லணும்னா அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் 1 இயருக்கு அவருக்கு என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்பெஷலாக இந்த நியூஸ் ஆஃப் த வீக்கில் பேச போகிறோம். நம்ம கூட எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர் நெல்சன் இருக்கார். அவரை ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிவிடுவோம். வணக்கம் கௌதம். பார்த்தீங்களா அந்த அறிக்கை, படிச்சிங்களா? குங்குமப்புட்டோட மங்களகரமாக அந்த ஒரு ஃபோட்டோவோட போட்டிருக்காங்க. ஜோசப் விஜய்னு போடல, இல்ல விஜய் தான் போட்டிருக்காங்க, தலைவர்னு போட்டிருக்காங்க, அவங்களுடைய கட்சி பேரை போட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிக்கையை பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளுடைய லைவ்ல ரொம்ப டீட்டெயில்டாகவே நீங்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. நான் அதை இந்த விதத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னு நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக விஜய்க்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் யார் அப்படின்றது தான் முக்கியமான இது. அந்த அறிக்கையில் பார்க்கும்போதே விஜய் கிட்டத்தட்ட நான் வந்து 24 என்னோட டார்கெட் இல்லை, 26 தான் என்னோட டார்கெட். 26 ஆட்சி அமைக்கிறது தான் தெளிவுபடுத்திக்கும் போதே 26 ஆட்சி அமைக்கணும்னா நீங்கள் ஒருத்தர் ஆட்சியில் இருக்கிறவங்களை கீழே இறக்கிட்டு தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும். ஆட்சியில் இருக்கிறது திமுக. ஸோ திமுக மேலே நீங்கள் நேரடியான விமர்சனங்களை வச்சு திமுக இந்த 5 ஆண்டுகள் செஞ்ச அந்த மக்கள் நலத்திட்டங்கள் இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். இதை விஷயங்கள் திமுகக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்யணும், திமுக தலைவர்களை விமர்சிக்கணும். ஸோ இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கணும். அங்கே ஒரு இளம் தலைவராக உருவாகிட்டு இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாக களத்தில் நீங்கள் சந்திக்கணும்னு இப்படி விஜய்க்கு முதல் சவாலா திமுக வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா வந்து இருக்காங்க. ஸோ திமுக எந்த அளவுக்கு விஜய்க்கு சவாலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் உண்மையிலேயே சந்திக்க போகிற பெரிய விஜய்க்கு அரசியல் ரீதியாக ரொம்ப சாதகமான சூழல் வந்து 2024 2026 ஒரு 49 வயது இளைஞருக்கான குறைந்தபட்சமான நல்ல களம் வந்து 2026 தேர்தல். ஆனால் திமுகவை எதிர்க்கிறது அப்படிங்கிற புள்ளியில் விஜய் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறதுல எனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் திமுக ஆட்களை எதிர்கொள்கிறது, தலைவர்களை எதிர்கொள்கிறதுங்கிறத தாண்டி சித்தாந்த ரீதியாக இந்த சண்டையை எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா 2024 தேர்தல் மத்தியில் இருக்கிற ஒரு பாஜக அரசை ரொம்ப தீவிரமாக இங்கே இருக்கிற மாநில அரசை எதிர்த்துக்கிட்டு இருக்கு. இன்கேஸ் 2024 பாஜக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் ஸ்டாலின் விஜய் 2 பேரில் யார்
மோடி மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கல் லீடர் கிட்ட இருந்து தமிழ்நாட்டோட ரைட்ஸை காப்பாற்ற முடியும்னு ஒரு கொஸ்டினை தூக்கி முன்னாடி வச்சா எந்த அளவுக்கு விஜய் வந்து ஸ்டாலின் முன்னாடி நிற்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் தமிழ்நாட்டோட சட்டப்பேரவைங்கிறது 2026ன்னு சொன்னாலும் 2024 மக்களவை தேர்தல் முடிவே அடுத்த 2 வருஷத்துக்கான அரசியல் இங்கே தீர்மானிக்க போகுது. ஒருவேளை 2024 பாஜக அல்லாத ஒரு அரசு அமைஞ்சு மத்திய கூட்டணி அமைச்சரவையில் இருக்கிற மாதிரியான ஒரு வேளை திமுகவுக்கு இருந்தால் விஜய்க்கு அந்த அரசியல் சூழல் ரொம்ப பெரிய அளவில் கை கொடுக்கும். மேலே திரும்பவும் பிரதமராக மோடி வரும் பட்சத்தில் தமிழ்நாட்டு தலைவர் தமிழ்நாடு எப்பவுமே தன்னை மத்தியில் இருக்கிற கட்சியை எதிர்த்து சண்டை செய்கிற போது யாரால அந்த சண்டையை பாசிபிளா நடத்த முடியுங்கிற ஒரு கேள்வி முன்னாடி வைக்க முடியும். இல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சந்தேகம் வருதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா விஜய் வந்து தொடர்ச்சியா வந்து இந்த மத்திய அரசுக்கு எதிரான அந்த ஜோசப் விஜயில் ஆரம்பிச்சு அந்த ரெய்ட்ல ஆரம்பிச்சு அதுக்கு விஜய் ஆரம்பத்துல இருந்தே இந்த மதம் தொடர்பான விஷயங்கள் ஒரு கிளாரிட்டியா இருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். அதுலயும் இன்னைக்கு அவருடைய முதல் அந்த கட்சியுடைய பெயர் அறிவிப்பிலேயே பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள்ங்கும் போதே அவர் தெளிவா தானே அவருடைய அஜெண்டா என்னன்றதை எடுத்து முன்னாடி தானே வைக்கிறாரு. நமக்கு அங்க சந்தேகப்பட வேண்டிய தேவை என்ன வருது? நீங்க சொல்ற அந்த ரேஷியோ எனக்கு புரியுது. ஸ்டாலின் ஒரு எக்ஸ்டெண்ட்ல எதிர்க்கிறாருன்னா விஜயும் அந்த எக்ஸ்டெண்ட்ல போய் எதிர்ப்பாரு. அஃப்கோர்ஸ் திமுக அவங்களுடைய அந்த பாரம்பரியத்திலிருந்து எதிர்க்கிறதுக்கும் விஜய் இப்ப எதிர்க்கிறதுக்கும் சில போதாமைகள் இருக்கும். நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நம்ம ஸ்டாலினோட மேட்ச் பண்ண முடியாது. நம்ம எப்படி சொல்லுவோம்? உதாரணங்களே தவறு. ஏன்னா நீங்க சொன்ன இதற்கு முந்தைய ஜோசப் விஜய்னு போட்டதாகட்டும் இல்ல அதுக்கு முந்தைய அரசியல் பெட்டிகளாகட்டும் அதெல்லாம் அவருடைய திரைப்படம் வெளியாகிறது கரெக்டா. அவருடைய சொந்த நிறுவனம் அவருடைய சொந்த திரைப்படம் பாதிக்கப்படுகிற போது தன்னுடைய லாபம் பாதிக்கப்படுகிறதுங்கிற புள்ளியிலிருந்து ஒரு அரசியலை கையில் எடுக்கிறதுக்கும் இப்போ நீட் விவகாரம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கலைஞர் குடும்பத்திலிருந்தோ உதயநிதி குடும்பத்திலிருந்தோ யாரும் டாக்டர் படிக்க முடியலங்கிறதுக்காக அந்த போராட்டம் முன்னெடுக்கப்படலை. கருத்தியல் ரீதியாக இந்த மாநிலத்தோட கல்வி கட்டமைப்பு எனக்கு தெரியும், நீட் வேண்டான்னு நம்ம ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். நீங்க இதுவரைக்குமான அரசியல் போராட்டங்கள் அல்லது அரசியல் பேச்சுக்கள் எல்லாமே நீங்க தனிநபரா பாதிக்கப்படும் ஒரு விக்டிம் பேசுறதுக்கும் ஒரு தலைவர் பேசுறதுக்குமான வித்தியாசம் ஒன்று இருக்குல்ல. நீங்க இந்த இடத்துல பிளவுவாத அரசியலை எப்படி சொல்லுவீங்க? நீங்க தமிழ்நாட்டில் பட்டியலினத்தவர்கள் ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்ச காரணத்துக்காக அந்த கோயிலுக்குள்ள நாங்க நுழைய மாட்டோம், நாங்க வேற தனியா ஒரு கோயில் கட்ட போறோம்னு சொல்ற பிளவுவாத அரசியலுக்கு இதை விஜய் எதிர்க்கிறாருன்னு வச்சுக்குவோம். இதுல எந்த போர்ஷன் விஜய் எதிர்க்கிறார்? ஆமா நீங்க தனியா கோயில் கட்டிக்கிங்க அவங்க தனியா கோயில் கட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத எதிர்க்க போறாரா? இல்லை இந்த கேள்விகளுக்கு பதில் இருக்குல்ல. பிளவுவாத அரசியல்ங்கிறது ஒரு நோய், பிளவுவாத அரசியல்ங்கிறது ஒரு பெரிய வைரஸ், பிளவுவாத அரசியல்ங்கிறது இந்த இந்தியாவை பிடிச்சிருக்கிற ஒரு பெரிய பீடை. ஆனா இதுக்கு சொல்யூஷன் என்னங்கிறது தெரியும். கெட்டதை எதிர்க்கிறோங்கிறது சரி, எந்த வழியில எதிர்க்க போறீங்க? ஏதோ ஒரு பாதை இருக்குல்ல, யாரோட ஒரு பாதையில பயணிக்கணும். இந்த பாதைகள்லாம் எனக்கு வேணாம்னா தனியான ஒரு பாதையை நீங்க அடையாளம் காண்பிக்கணும். இந்த பிளவுவாத அரசியல்ங்கிற வார்த்தையை முன் வச்சுட்ட காரணத்துக்காகவே அவர் தீவிரமா பாஜகவை எதிர்ப்பார் அப்படிங்கிறது அவருடைய பேக்ரவுண்ட் என்ன கௌதம்? யார் அவர் பின்னால் இருக்க முடியும்? அவருக்கு பின்னால் இருக்கிறது ரசிகர்கள் தாண்டி தொண்டர்கள் கூட இல்லை. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது வறுமை ஊழல் ஒழிப்பு அப்படின்ற அந்த ஒரு பதத்தை எடுத்துட்டு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சார். கமல் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி இந்த மாதிரி ரோடே இல்லாத ரோடு போட போறேன், தண்ணி கொடுக்க போறேன், இந்த மாதிரியான களமே தெரியாத ஒரு சில வாசகங்களோட கட்சி ஆரம்பிச்சு சொன்னார். ரஜினி அதை ஆன்மீக அரசியல் இது வரைக்கும் யாருமே. ஆனா விஜய் தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் எல்லாரும் புலங்குற எல்லாரும் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்க ஒரு விஷயத்தை அரசியல் மயப்படுத்தணும், அரசியலை பத்தி இதுதான் என்னுடைய கொள்கை, அவர் இதுதான் என்னுடைய அஜெண்டாவாக இருக்க போதுன்ற தன்னுடைய அந்த அறிக்கையில் 2வது பத்திலேயே அவர் ஸ்பெசிஃபை பண்ணும்போது நமக்கே இந்த சந்தேகம் இவ்வளவு வருது. விஜய் வந்து தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை அரசியல் மயப்படுத்தணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நான் ரொம்ப உறுதியாக நம்புறேன். அவர் வந்து ஒரு புதிய அரசியல் கதவை திறப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இல்லை அவருமே வந்து இப்போ வந்து அரசியல் மயப்படுத்துவது அவருமே இங்கே இருக்கிற சமூக நீதி அது சேம் டைம் இங்கே ஈவன் இப்போ விஜய் வந்து அவர் கொள்கை வச்சா நீட்டு வேணான்னா விஜய் வேணான்னு தான் சொல்லுவார், இங்கே திமுக வேணான்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ மக்கள் இங்கெல்லாம் ஒரு நுட்பமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஊழலுக்கு எதிரான இங்கே இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் ஊழல் கடை படிஞ்சிருக்கு ஸோ அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு வராரு. இன்னைக்கு இருக்கிற விஜய் டார்கெட் பண்ணுற அந்த வாக்கு அந்த 18ல இருந்து ஒரு 25 33 டார்கெட் பண்ற அந்த ஓட்டு சதவீதம் இன்னைக்கு அரசியல புதுசா கவனிக்கிற ஒரு இளைஞர் அவங்கள விஜய் டார்கெட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஈஸியா போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல விஜய் கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணிடுவார். இல்ல இந்த பொலிட்டிக்கல் நரேஷன்ல இருக்கிற பெரிய குறைபாடு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. தமிழ்நாட்டில் தொடர்ந்து இளைஞர்களோட எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சராசரி வயது திரும்ப அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீங்க அடுத்த 15 வருடங்கள்ல ஒரு வீட்டில்
இளைஞர்களாக இருக்க போகிற எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனால் அடுத்த 10 ஆண்டுகள், அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அதிக முதியவர்கள் இருக்க போகிற மாநிலம் தமிழ்நாடு. நீங்கள் அப்புறம் வந்து புதிதாக வரப்போகிற வாக்காளர்கள் வாக்களிக்க போகிறாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 2.5 ஆண்டுக்கும் ஒரு புதிய வாக்காளர் வரத்தான் போகிறான். இந்த வாக்காளர் பெர்சன்டேஜ் திடீர்னு எப்படி ரைஸ் ஆகும்? தமிழ்நாட்டில் என்ன 50 லட்சம் புதிய இளம் தமிழர்கள் உள்ள குதிச்சிட்டாங்களா? இல்லை. இந்த ரேஷியோ கண்டினியூ ரிமைன்ஸ் த சேம். நீங்கள் அதில் ஒன்றுமே புதுசாக இதில் அடிஷனலாக எதுவுமே சார்ஜ் எடுக்கலை. நீங்கள் புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் தவறாக தானே போய் முடியும். இப்போ இந்த இடத்துல நம்ம சரி அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த கணக்கும் ஒர்க் ஆகலை அப்படின்னா, அப்போ விஜயோடைய கணக்கு, அப்போ நீங்கள் திமுகலேருந்து எந்த வாக்குகளும் விஜய்க்கு போகாது, ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் திமுக பாஜக விஜய்க்குன்னு ஸ்பிளிட் ஆக பட்சத்தில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு 2026 தேர்தலையும் கிடைக்கும். அந்த இடத்த விஜய் என்ன பண்ணுவாருன்றது ஒரு கேள்வியும், சேம் டைம் இதில் இந்த சீன்லேயே இல்லாத ஒரு கட்சி அதிமுக. இந்த கான்வர்சேஷன்லையோ இந்த உரையாடலையோ மிஸ் ஆகிற கட்சி அதிமுக, ஒரு மிகப்பெரிய வாக்கு பலம் வச்சிருந்த கட்சி. இப்போ அந்த வாக்கு அங்கிருந்து ஏதாவது வாக்கு சதவீதத்தை விஜய் இழுப்பாரா? சேம் டைம் இப்போ யங்ஸ்டர்னாலே உடனே நாம் தமிழரோட அசோசியேட் பண்ணுவாங்க. ஸோ அங்கிருந்து வாக்கு விஜய்க்கு டார்கெட் பண்ணுவார். இப்படி பல லேயர்ஸ் அந்த திமுக ஒட்டியே வருது இல்லை? இல்லை, நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், 2024 இந்த தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மேலே யாரெல்லாம் வராங்கன்னு தெரில. 24, 26 2 வருஷத்தில் விஜயினுடைய செயல்பாடு எப்படி இருந்தால் குறைஞ்சபட்சமாக 15% வாக்குகளை விஜய் வாங்கினால் ஒழிய, நீங்கள் சொல்கிற வெற்றி 15% வெற்றி வாங்கிட்டாருன்னா அவர் அங்கே ஆட்சியை மாற்றிட்டார். தேர்தல் முடிவு கிட்டத்தட்ட அது மாறும். 15% வாக்குகளில் விஜய் வாங்குறார் அப்படிங்கிற போது 2026 தேர்தல் முடிவே மாறும். ஆனால் இவர் 15% வாக்குகளை வாங்குறதுக்கு இந்த 2 ஆண்டு கால டியூரேஷன் போதுமானது இல்லைன்னு நான் நம்புறேன். ஏன்னா 2024 ஜூன் முடிஞ்சிடும், புதிய ஆட்சி அமைஞ்சிடும். இது 2 தான் நடக்கும். நீ 24 ஆட்சி மாறுனுச்சுன்னா கடந்த 2.5 ஆண்டுகளாக தேங்கி கிடந்த எல்லாவற்றையும் திமுக ஸ்பீடப் பண்ணுவாங்க. மேலே காங்கிரஸ் கவர்மெண்ட் வருதுன்னா அடுத்த 2.5 வருஷத்துக்கு அவங்க மெட்ரோல இருந்து எதையெல்லாம் இங்கே ப்ராமிஸ் பண்ணாங்களோ, நீட் வேணான்னா, ஒருவேளை நான் பிஜேபி கவர்மெண்ட் மேலே அமைஞ்சதுன்னா நீட் விலக்கு தமிழ்நாட்டுக்கு இங்கே ஸ்டாலின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வெற்றியாக 2026 கொண்டு போவாங்க. மேலே திரும்ப மோடி வந்தார்னா தமிழ்நாட்டோட மாநில உரிமைகளை திமுகவை விட தாம் பெற்ற பாதுகாப்புங்கிற உறுதிமொழியை எதன் அடிப்படையில் விஜயால கொடுக்க முடியும்? இங்கே சிக்கல் திமுகவை எதிர்க்கிற போது நீங்கள் திமுக செய்ததை விட, திமுக சொல்வதை விட பெட்டரான ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தணும். ஆனால் இப்போது விஜய் அறிவித்திருக்கிற அவரோட 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரு, அவரை சூழ்ந்திருக்கிற திங்க் டேங்க் யாரு, அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற நபர்கள் யாரு, இவங்கெல்லாம் எந்தெந்த சமூகங்கள்ல இருந்து இருக்கிறாங்க, இந்த எந்த பட்டியலும் நமக்கு தெரியாத பட்சத்தில் தளபதிகளே இல்லாமல் தளபதி இருக்கிறாரு, தளபதிக்கான தளபதிகள் யாரு? நீங்க அதிமுக இவ்வளவு மோசமான தோல்விகளுக்கு பிறகும் ஒரு செங்கோட்டையை அவங்களால கை காமிக்க முடியும். ஒரு குறைந்தபட்சமா அதிமுக அவ்வளோ பேர் இருக்காங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா. விஜயனுடைய தளபதிகள் யாரு? புதுசாக வரப்போறாங்களா? ரசிகர் மன்றத்திலே இருக்காங்களா? விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளால் அவர் அடையாளம் காண்டிட்டாராங்கிற கேள்விகளா இருக்குல்ல கௌதம். ஸோ ஆக்சுவலாக அது ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்த விஜய் எப்படி அட்ரஸ் பண்ண போறான்னு தெரியல. இன்னொன்று, இந்த 2 ஆண்டுகள் கழிச்ச அரசியல் அப்படிங்கும்போது 2024 ஒருவேளை திரும்ப மேலே மோடியே வந்துட்டாருன்னா அதை எப்படி விஜய் இங்கே ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய, ஒருவேளை மேலே நடுவில் நான் சொல்ல மறந்தது, இந்த 2 வருஷமும் நான் நடிப்பை முடிச்சுட்டு தீவிரமா ஒரு பாத யாத்திரை போக போறேன், தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளில் வரேன்லாம் விஜய் சொல்லலை. அடுத்த 2 படம் நடிக்க போறேன். இந்த கோட் படம் முடிச்சுட்டு இன்னொரு படம் முடிச்சாருன்னா 2026 வந்துடும். இதுக்கு நடுவில் எங்க அரசியல் பண்ணுவீங்க? இல்ல, அவருடைய டார்கெட் அந்த 2025 மேக்குள்ள முடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு காலம் வந்து மக்கள் பணிங்கிற மாதிரி தான் அவங்க செய்தி தொடர்பாளர்கள் வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க. அதாவது நீங்க புதுசா நியமிச்சிருக்கிற செய்தி தொடர்பாளர்கள் 2025 மேல ஒரு நல்ல படத்தை முடிச்சுட்டு நீங்க வரும்போது முதலமைச்சர் பதவியோட தமிழ்நாடு அவர் 2 ஆண்டு காலம் வந்து நான் இந்த படங்கள் மேல மட்டும் இல்ல, தொடர்ச்சியான இந்த வேலைகள் இயங்கிட்டே இருக்கும், மக்கள் பணி தொடர்ந்துட்டே இருக்கும், மக்கள் வேலைகளை செஞ்சுட்டே தான் இருப்போம், என் தொண்டர்களை சந்திச்சு அதுக்கு கட்டமைப்பை வலுப்படுத்துறது இதெல்லாத்தையும் தொடர்ச்சியா நான் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு தான் விஜய் சொல்றாரு. நான் 2 விஷயம் சொல்றேன் கௌதம். இந்த பல்லாவரம் குரோம்பேட்டை எம்எல்ஏவனுடைய மகன் மற்றும் மருமகள் அவங்க கூட பணியாற்றிய ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்தினதாக தொடரப்பட்ட புகார்ல அவங்க 2 பேரையும் நீங்க அரெஸ்ட் பண்ணலன்னா அதிமுக போராட்டம் நடத்தும்னு தேதி அறிவிக்கிறார் எடப்பாடி. தேதி அறிவிச்ச அடுத்த சில மணி நேரங்களில் அந்த எம்எல்ஏவனுடைய மகனும் மருமகனும் கைது செய்யப்படுறாங்க. நீங்கள் அயோத்தி ராமர் கோயில் மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் இங்கே ஏதோ ஒரு ஃபோட்டோஷாப் எடுத்து வச்சுக்கிட்டு எடப்பாடி ராமர் கோயிலுக்கு போயிருக்காரான்னு சொல்கிற போது, ஏன் கோயில் கட்டினா ஓட்டு போடுவாங்களாங்க, கோயில் கட்டினவங்களாம் ஓட்டு போடுவாங்கன்னா சேலத்தில் நான் தாங்க எப்பவும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறார். ஒரு பிரச்சனையை அட்ரஸ் செய்வதில் ஆரம்பித்து இந்த அரசை விமர்சிப்பது தொடங்கி அது ஒரு தொடர் ப்ராசஸ். இந்த தொடர் ப்ராசஸ்க்கு நீங்கள் அரசியலில் இருக்கணும், உங்கள் கட்சி தொண்டர்கள் நீங்கள் சந்திக்கணும், எல்லா பிரச்சனைக்கும் அறிக்கை விடணும், ஒவ்வொரு பிரச்சனையிலும் உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு கேட்பாங்க. உங்கள் ஸ்டாண்ட் என்னங்கிறத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இது எல்லாவற்றிலும் விஜயோட பங்கு பெருசாக இருந்துருக்கணும்ல. ஒரு 2 வருஷம் கூட
களத்துல ஆக்டிவான அரசியல்ல இல்லாத ஒருத்தர் நேரடியா தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது எப்படி சாத்தியமா? இல்ல ஆக்சுவலா நம்ம இது இவ்வளவு நுட்பமான அறிக்கைகளை, இவ்வளவு நுட்பமான வார்த்தை பதங்களை பயன்படுத்துற விஜய்க்கு 2026ல நம்ம ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியாதுன்றது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் ஒன்னு ட்ரை பண்றாரு. நம்ம ஒருவேளை நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவரை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான டோன்ல இருக்கு. தெரியல நீ இப்போ அப்படியே தள்ளி விட்டாங்கன்னு சொல்ற மாதிரியான ஒரு டோன் கிடைக்குது. இல்ல, ஒரு விஜய் ரசிகரா நான் அதை அப்படி ஒத்துக்க மாட்டேன். ஒரு இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டின ஒரு நபர் இன்னொருத்தரால ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படுவார்னு எனக்கு நான் அப்படி நான் நம்பல. ஆனா 2024ல நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம், ஒரு எதிர்கட்சியா வர்றது அப்படிங்கிற லெவலுக்காவது அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அது பெரிய சக்சஸ். ஆனா அதுக்கு சாத்தியக்கூறுகள் இங்க இருக்காங்கிறதானே கேள்வி. ஓகே, ஆக்சுவலா திமுக அதிமுகவை தாண்டி விஜய் இந்த அறிக்கையில எங்கேயுமே விமர்சிக்காத ஒரு வார்த்தை தமிழ் தேசியம் பத்தி விஜய் பெரிய அளவுக்கு பேசல. தன்னோட கட்சியிலேயே தமிழக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது தொடர்பான எந்த விதமான ஒரு விமர்சனமுமே இல்லை. ஒருவேளை விஜய் அந்த பாதையில் ஏதாவது பயணிக்க போறாரா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு. ஏற்கனவே சீமான் அவர்கள் தொடர்ச்சியா தம்பி விஜய், தம்பி வரட்டும், தம்பி முதலமைச்சர் ஆகட்டும்னு பேசிக்கிட்டே இருக்காரு. சீமானோட பிறந்த நாளுக்குள்ள விஜய்லாம் கால் பண்ணி விஷ் பண்ணாரு. அஃப்கோர்ஸ் எல்லா தலைவர்களுக்கும் விஷ் பண்ணாரு. ஆனா தமிழ் தேசியம் மேல விஜய்க்கு ஒரு ஈடுபாடு இருக்க மாதிரி இருக்கு. தமிழர் சார்ந்து இந்த திராவிடம் தாண்டி தமிழ் தேசியம் மேல விஜய்க்கு ஒரு ஈடுபாடு இருக்க மாதிரியான ஒரு டோன் கிடைக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்க? நான் இதை முற்றிலுமா நிராகரிக்கிறேன் முதல்ல. ஏன்னா இயல்பாவே விஜய் தன்னை நீங்க திராவிடம்ங்கிற வார்த்தை இல்லைங்கிறனால இது ஒரு திராவிட கட்சி கிடையாது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. உண்மையிலே சமூக நீதி பேசுகிற எல்லாவற்றிலும் அந்த திராவிடத்துக்கான கூறுகள் இருக்கு. விஜய் சமூக நீதி தான் பேச போறாருன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா விஜய் பேச போகிற சமூக நீதி நாம் தமிழர் பேசுகிற சமூக நீதியாங்கிறது எனக்கு தெரியும். இல்ல, இங்கதான் சாதி அற்ற அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தும் போது அது சமூக நீதி இல்லை, நாங்க அந்த வார்த்தை அடிபட்டு போயிடுச்சு. அதனால நம்ம அதை சமூக நீதியில கொண்டு வர வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாம் தமிழருக்கும் விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்கும் நான் தோணலை. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைப்பாங்கன்னு நான் நம்பல. ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய டார்கெட் ஆடியன்ஸ், இவங்க ரெண்டு பேருடைய இலக்குகளுமே வேற வேற. நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் 2026 எப்படி அணுகலாம்னு ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்கலாம்னா ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் எனக்கு தெரியும். மக்கள் நல கூட்டணினா 2026ல சொல்றீங்க? 2026ல ஒரு மக்கள் நல கூட்டணி 2 உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் முதலமைச்சர், எப்படி ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரியான? இல்ல, விஜய் உண்மையிலேயே தன்னுடைய முழு அரசியல் பலத்தை பரிசோதித்து பார்ப்பதாக இருந்தால் அவர் 2026 தேர்தலில் தனிச்சு போட்டிடுவார். அடிப்படையில் ஒரு நல்ல அரசியல் கட்சி அதான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கட்சியினுடைய துவக்கம் வேற அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சந்தேகத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அது ஒரு மக்கள் நல கூட்டணியாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டில் போன செஷனில் பேசிட்டு இருந்த ஒன்று, ஒரு கேஷ்லெஸ் லீடரா ஒரு கட்சியோட தலைவராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை பற்றி பேசுகிற போது அவர் ஒரு சாதி தலைவராக குறிப்பிடுவதற்கான எல்லா முயற்சிகளும் திரும்ப திரும்ப நடக்குது. ஆனால் அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கேஷ்லெஸ் லீடரா நீங்க ஸ்கிரீன்ல கொண்டாடுங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்க இன்னைக்கும் திராவிட திமுக அதிமுகல நீங்க வேட்பாளர்கள் இன்டர்வியூ போய் உக்காந்தீங்கன்னா உங்க மாவட்டத்தோட ஈக்குவேஷன் என்ன, உங்க இது என்ன நடக்கும், இந்த மாதிரி நம்ம இதை தவிர்க்க முடியாது. இந்த கேள்விகளை நீங்க நிராகரிக்க முடியாது. இந்த கேள்விகளை இந்த கேள்வி விஜய் நிர்வாகிகள் கேட்டுதான் ஆகணும். சரி, ஓப்பனாக கேட்டுறோம். அப்ப விஜய்க்கு எந்த சாதி தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கேஷ்லெஸ்ன்ற பதமே நீங்க விஜய் காலி பண்ற மாதிரியான ஒரு டோன் கிடைக்குது. ஆக்சுவலா இல்ல, நான் இப்படி சொல்றேனே, சினிமாவில் இருக்கிற போது ஏன் தமிழ்நாட்டில் மதுரை, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை பக்கம் அஜித்துக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கிற கேள்விக்கான பதில் விஜய்க்கு தெரியாதா? இங்க அடிப்படையில் நீங்க அரசியல் வரைக்கும் போகணும்லாம் அவசியம் இல்லை. சினிமாவுக்குள்ளேயே மதுரை தாண்டி தென் தமிழகம் முழுக்க அஜித்துக்கு அவ்வளோ பெரிய பரவலான ஒரு சினிமா ஆதரவு இருப்பதற்குங்கிறதுக்கு அங்க சாதி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. அப்படி சாதிகளற்ற இல்ல, விஜய் இந்த அவர் அறிக்கையில சமூக நீதிக்கான அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தினார்னா இந்த எந்த கேள்வியுமே இல்லை. அவர் அவர் சாதி அற்ற அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தும் போதுதான் இங்க சிக்கல் வருது. இல்ல, இந்த சாதிகளற்றங்கிறது நல்ல நோக்கம். இந்த இன்டென்ஷன் இஸ் சோ குட். ஆனா இன்டென்ஷன் இல்லாத சொல்யூஷனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. திரும்ப பேசுவது ஒரு தமிழ் தேசியம் நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் தான், தமிழ்நாட்டுக்கான தமிழ் தேசியம்னு திரும்ப பேசுகிற ஒரு அரசியலை விட நீங்க என்ன சாதிகளற்ற ஒரு அரசியலை பேசிட முடியும்? அடிப்படையில் சாதிகளற்ற அப்படி நீங்க என்ன கேள்வி? சாதிகளற்றன்னா விஜய்க்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னா சாதிகள் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஓட்டு போடுவாங்க. சாதிகள் வேண்டாம்ன்ற எப்படி அந்த பதத்தை காயின் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நீங்க விஜய் சொல்லும் போது அவர்கிட்ட கேட்கல, நான் சொல்லும் போது கேட்குறீங்க. சாதிகளற்ற ஒரு அரசியல்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல, ஒரு அரசியலற்ற அரசியல்லையே கட்சிகள் இந்தியாவில் ஆட்சிக்கு வர்றதை என்னால முழுக்க ஆம் ஆத்மி நான் அப்படிதான் பாக்குறேன். ஆம் ஆத்மி முழுக்க ஒரு அரசியலற்ற அரசியல். அப்படி பார்க்கும்போது அதற்கான வாய்ப்பு நீங்க இருக்குதானே, நீங்க எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? ஆனா நீங்க டெல்லி கொத்து வரும் தமிழ்நாடு மாதிரியான ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட மாநிலத்துல அது எந்த அளவுக்கு ஒத்து வரும்? ஏன்னா
டக்குன்னு எதா இருந்தாலும் இப்போ ஈவன் இந்த அறிக்கையவே இன்ச் பை இன்ச்சாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விஜயோடைய அந்த விஷயங்கள் நம்ம சமூக வலைதளங்கள் இப்போ பார்த்துட்டே இருக்கோம். அந்த அறிக்கையோடைய இன்ச் பை இன்ச்சாக எப்படி அதனோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அவ்வளவு நுணுக்கமாக விஜயை வந்து இன்ச் பை இன்ச்சாக அந்த அறிக்கையை பிரிக்கிற தமிழக மக்கள் விஜயோடைய தொடர்ச்சியாக பேசணும், மக்கள்கிட்ட சந்திக்கணும், மக்கள் விஷயங்களை பேசணும், அதுக்கப்புறம் அவருடைய கிளாரிட்டி கொடுக்கணும். இவ்வளோ விஷயங்களை விஜய் ஹேண்டில் பண்ணி ஆகணும்ல, அது பெரிய ஒரு ப்ராசஸ். இல்லை, நீங்கள் அந்த அறிக்கையை பார்க்கிற போது அந்த அறிக்கையில் இருக்கிற எழுத்து பிழைகளும் முற்று பிழைகளும் வாக்கிய பிழைகளும் கருத்து பிழைகளும் பார்க்கும்போது நாம் இவ்வளவு அலசி ஆராய்வதற்கான முக்கியத்தோடு தான் அவங்க அதை வெளியிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அது ஒரு முறை ப்ரூஃப் பார்த்துருக்கலாம். ஒரு தலைமை கழகம்னு ஒன்று நம்ம உருவாக்கி கட்சிக்கு பொதுச் செயலாளர் தலைவர்லாம் நியமித்து ஊடகங்களை தொடர்பு கொள்வதற்கு ஊடக செய்தியாளர்களாக நியமித்த பிறகு ஒரு ப்ரூஃப் பார்த்துருக்கலாம். இதோட ஒரு 3 மணி நேரம் கூட செய்திகளில் நிற்காத ஒரு செய்தியாக கடந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கவுங்க இயல்பு வாழ்க்கைக்கு, ஏன்னா ஒரு விஜய் அடுத்த ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு கட்சி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. விஜய் எப்போ கட்சி ஆரம்பிப்பார்ன்ற பேச்சுகள் இருந்தபோது அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு அந்த கட்சி ஆரம்பிச்சு அது பெரிய அளவுக்கு பேசுபொருளே ஆகாம ரொம்ப சட்டில்டாக தான், உண்மையிலே அது ரொம்ப சட்டில்டாக இருக்கணும்னு தான் விஜய் உண்மையிலே நினைச்சாரானோ எனக்கு பாசிட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து விடுவார் அப்படிங்கிறதுல வந்து அவர் ஏமாத்துவாருங்கிற எந்த கருத்தும் நம்மக்கிட்ட இல்லை. அவர் கட்சி ஆரம்பிக்கு தானேப்பா போறாருங்கிற ஒரு புரிதல் இருந்தது. அறிவிச்சதுனால அதில் ஷாக் எதுவும் நமக்கு இல்லை. நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு ஒரு வேலை சொல்லியிருந்தாருன்னா அது பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்திருப்போம் என்னாச்சு விஜய்க்கு அப்படின்னு. நான் வரேன் தானே சொன்னேன், இப்போ வந்திருக்கிறாரு. ஒருவேளை ஒரு கட்சியினுடைய தொடக்கம் வந்து இவ்வளவு அமைதியாக எளிமையாக இருந்தால் போதும், அடுத்த கட்டத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற லைட்டாகவே ஆரம்பிப்போமே அப்படிங்கிற மூவாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ வழக்கமாக அவருடைய பாணி அதுதான், அந்த டோனில் தான் அவர் போறாரு. இவ்வளவு சவால்களை பேசியிருக்கோம். நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க, கட்சி அறிவிப்புக்கு பிறகான விஜயனுடைய படங்களுக்கு கட்சி சார்பற்ற ரசிகர்கள் வருவார்களா? ஆக்சுவலாக அது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். இப்போ என்னன்னா, இப்போ திமுகவில் இருக்கிறவங்க விஜய் ரசிகராக இருப்பாங்க, அதிமுகவில் இந்த ஒரு கட்சிகளும் விஜய் ரசிகராக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து FDF செலிப்ரேட் பண்ணுவாங்க, வேற லெவலில் இருக்கும். இப்போ விஜய் தனக்கு எதிராக இதுக்கு எதிராக வரப்போறாரு, இந்த மாதிரி தான் கட்சிக்கு எதிராக வரப்போறாரு, ஊழலை பற்றி பேசுறாரு, மதத்தை பற்றி பேசுறாருங்கும் போதே அந்தந்த கட்சிகள் அங்கங்கே ஒதுங்கிறது இயல்பு தானே. ஒதுங்கினா அப்போ எல்லாரும் ஒதுங்கி நிற்கும் போது நடுவில் ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க தான் ஒரிஜினலான விஜய் ஃபேன்ஸாக இருக்க முடியும். இந்த இயல்பு அது அந்த இது இருக்க தானே செய்யும். அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சியினுடைய தொண்டனாக உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிற ஒருவன் விஜய் ரசிகராகவும் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வாட்டி இவங்க ரொம்ப தெளிவா என்ன பண்ணிருக்காங்க, விஜய் மக்கள் இயக்கம் வந்து நீங்க இங்க இருக்கணும் அப்படின்னா, எங்களுடைய நிர்வாகியா இருக்கணும், எங்களுக்கு தொண்டரா இருக்கணும் அப்படின்னா மற்ற எந்த கட்சி, நீங்க எந்த கட்சியோட அசோசியேட்டா இருக்கக்கூடாது, ஃபேன்ஸா இருந்தா கூட எந்த கட்சியோட அசோசியேட்டா இருக்கக்கூடாதுங்கிற வச்சிருக்கும் போதே வந்து அவங்களுக்கு அந்த அபாயத்தை அவங்களும் உணர்ந்திருக்காங்க. கண்டிப்பா நீங்க கோட்டுக்கு வந்து நீங்க ரீதியா ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும், கண்டிப்பா பாதிப்பு உறுதியா பாதிப்பு ஏற்படுத்தும். நீங்க லியோக்கு கிடைச்ச வரவேற்பு கோட்டுக்கு கிடைக்க வேணா. இதுக்கு மேல விஜய் எல்லா ஆடியோ விழாக்கு, நீ ஒருவேளை கோட்டுக்கு ஒரு ஆடியோ விழா நடக்குதுன்னா அது அரசியல் விழா தான், அரசியல் மேடை தான். விஜய் ஏதாவது அரசியல் பேசுவாரா, ஏதாவது இது பண்ணுவாரா? முன்னாடி அது வந்து ஒரு ஃபன் மாதிரி இருந்தது. இனிமே அது எல்லாமே ரொம்ப சீரியஸா கவனிக்கப்படும், சீரியஸான விமர்சனங்களுக்கு விஜய் உள்ளாக நேரிடும். இனி இந்த புள்ளியிலிருந்து விஜய் என்ன பண்ணாலும் அரசியல் தான், எது பேசினாலும் அரசியல் தான், எல்லாராலையும் விமர்சிக்கப்படும். கூர்மையான விமர்சனங்களையும் விஜய் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அதை விஜய் தாங்கி, அவர் எப்படி சீமான் பாஷையில சொல்லணும்னா, தம்பி கடினமா உழைக்க வேண்டிய காலம், அரசியல் வந்து பாம்புகளும் ஏணிகளும் நிறைஞ்ச ஒரு பரமபதன்னு சீமான் சொன்னதே தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்ற பார்ப்போம். பல சவால்களை விஜய்க்கு எடுத்து வச்சிருக்கோம், எப்படி நகர்த்துறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பல சுவாரஸ்யமான காட்சிகள் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் நெல்சன். நன்றி, வணக்கம் நெல்சன். நன்றி கௌதம், நன்றி.